ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீமத் வான மகாச்சல மகாமுனையே நமஹ. 30வது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி. உரைநடை வடிவில் பாடகி ஸ்ரீமதி ஆண்டாள் பற்றிய செய்திகளை நம்மோடே பகிர்கிறார் கலியன் சுவாமி. அடியேன் ஸ்ரீரங்கத்தில் சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்ட பொழுது ஒரு வயதான மூதாட்டி ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி வானமாமலை பயணமானார். அவர் பெயர் ஸ்ரீமதி ஆண்டாள். இவர் நமக்கு திரிதண்டம் ஏந்தி கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமான் நாராயணனின் பெரியம்மா. 27ஆம் பட்டம் ஜீயர் சுவாமியின் குமாரத்தி. 94 வயது நிறைந்த இம்மூதாட்டி மடம் வாசல் வரை வந்து விடை பெற்று சென்றார். அவரால் வண்டியிலிருந்து இறங்கி வர முடியாது என்பதால் அடியேன் வாசல் வரை சென்று பலாக்ஷத்தை தந்து ஆசி கூறி வழி அனுப்பி வைத்தேன். இந்த பெண்மணி அடியேனுடைய திருத்தமப்பனாரின் மாதுளரிடம் வானமாமலை கீர்த்தனைகளை கற்றவர். அடியேனுடைய ஆச்சாரிய ஸ்ரீயான 27ஆம் பட்டம் ஜீயரின் மகள். இனிமையான குணம் படைத்த இவரை பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஆண்டாள் ஆண்டாள் என்றே கூப்பிடுவார்கள். இதை எதற்காக நினைவு கூறுகிறேன் என்றால், இந்த ஆண்டாள்தான் மாறன் செந்தமிழ் மகாநாட்டில் இன்வோகேஷன் சாங் பாடினார். ஆண்டாளின் தங்கை மகனான நமக்கு திரிதண்டம் ஏந்தி கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமான் நாராயணன் நம்மை விட 13 வயது இளையவர். ராயசம் நாராயணன் 25 வயது சின்னவர். ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் சிறு குழந்தைகள். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆழ்வார் அவதார மகாநாட்டிற்கு அடியேன் செல்லவில்லை. ஆனால் அதே சமயம் திருக்குருகூரில் சடகோபரின் 5100வது நினைவு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை ஒருங்கிணைந்து நடத்தி வைத்தவர்கள் நமது ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி மற்றும் ஸ்ரீ சண்முகையா ஆகியோர். ஸ்ரீ சண்முகையா நமக்கு மிகவும் ஆப்தர். திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் தலைமை நிர்வாகியாக இருப்பவர். இவ்வடியவன் சாதித்த திருப்பாவை உபன்யாசங்கள் 6 தடவை வானொலியில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்தவர். இவர் இவ்வடியவனின் ஸ்ரீரங்க சாதுர்மாசிய விரதத்தின் போது அடியேன் ஆற்றிய உரையையும் ஸ்ரீமதி ஸ்வதந்திரா அவர்கள் உரையையும் ஒளிப்பதிவு செய்து கொண்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சஞ்சிப்தா தத்ய விஜ்ஞப்தி. ஆழ்வார் திருநகரியில் நடைபெற்ற ஆழ்வார் திருவிழாவில் விழாமலர் ஒன்று வெளியிடப்பட்டது. வித்வான்கள் பலர் எழுதிய அருமையான கட்டுரைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் தனிச்சிறப்பென்னவென்றால், சம்ஸ்கிருத மொழியில் கட்டுரைகள் எழுதியவர்கள் 2 பேர்தான். ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமியும் இந்த அடியவனும் தான் அந்த இருவர். சுவாமி எழுதிய ஸ்ரீமுகத்தில், நாம் 2 பேர்தான் சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறோம். நீ எழுதும் பாணி என்னுடையதை விஞ்சுவதாக உள்ளது என்று மனமகிழ்ந்து பாராட்டியிருந்தார். இந்த விழாமலர் வானமாமலை மடத்தில் உள்ளது. அடியேன் எழுதிய கட்டுரையின் தலைப்பு சஞ்சிப்தா தத்ய விஜ்ஞப்தி என்பது. ஆழ்வார்களின் கிருப்பைக்கு அடிப்படை காரணம் என்ன என்று உண்மை விவரணம் காட்டி விளக்கும் கட்டுரை. சாதுர்மாசிய விரதங்கள் பல அனுஷ்டித்து நம்மிடையே கருத்து பகரும் நம் கலியன் சுவாமி ஹைதராபாத் சாதுர்மாசிய விரதம். சித்த விக்ஷேபம் என்ற ஓர் விஷயம் உண்டு. நினைத்தது நடக்காத பொழுது, வீட்டில் வெளியில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, முக்கியமான அந்தர் இந்திரியமான மனம் என்னும் தத்துவத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. மூளையில் உள்ள செல்களிலும் குழப்பம் ஏற்படுகையில் மாற்றங்கள் ஏற்படுமோ? இந்த சித்த விக்ஷேபம் ஏற்படுகையில் மனம் தடுமாறி சிந்தனை ஒருமுகப்படாமல் செயல்கள் தடைப்படுகின்றன. சாந்தம் ஏற்படுவதில்லை. மனம் ஊஞ்சலாடத் துவங்குகிறது. இந்த நிலையை அர்ஜுனன்
சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ணா என்று கண்ணனிடம் முறையிடுகிறான். ஆழ்வார்களும் இதை நில்லவா நில்லா மனம் என்று விவரிக்கிறார்கள். கண்ணன் உபதேசப்படி அபியாசமும் வைராக்கியமும் மனதின் இந்த ஊஞ்சலாட்டத்தை நிறுத்தி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். சாந்தம் கிட்டும். பிரக்ஷாலனா துத்ஹி பங்கஸ்ய தூராத் அஸ்பர்ஷனம் வரம். இதன் பொருள், சேற்றில் கால் வைத்துவிட்டு அதை அலம்பிக்கொள்ள நீரை தேடுவதை விட சற்று சுற்றுப்பாதையாக இருந்தாலும் சேறு இல்லாத பாதையில் செல்வது சிறந்தது என்பது. ஆனால் சிலர் சேற்றில் கால் வைத்தே தீருவேன் என்கிறார்கள். இவர்கள் தாங்களும் சிரமப்பட்டு கூட இருப்பவர்கள் மனங்களிலும் நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறார்கள். இதை விட்டுவிடலாம். ஆழ்வார்கள் ராமபிரானையும் கண்ணன் எம்பெருமானையும் நன்றாக அனுபவித்திருந்தாலும் அவர்களுடைய கிருஷ்ணானுபவம் சற்று தூக்கலாகவே இருக்கும். கிருஷ்ண பக்தியே ஓர் உருக்கொண்டார் போல் விளங்குபவரல்லவா நம்மாழ்வார். பராசர பட்டர் இதையே ரிஷிம்ஜூஷா மகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம் என்கிறார். கண்ணன் குணானுபவங்களில் ஈடுபட்டு பலரையும் கேட்டு மகிழச் செய்த ஓர் சம்பவம் நினைவிற்கு வருகிறது. 1996 இவ்வடியவனின் முதல் சாத்துர்மாசிய விரதம். ஹைதராபாத் என்று தற்சமயம் விளங்கி வரும் பாக்ய நகரில் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே நம் மடத்திற்கு சொந்தமான நிலம் உள்ளது. நிஜாம் மன்னனின் பொக்கிஷதாரராக இருந்தவர் ஸ்ரீ ராம்நிவாஸ் பித்தி என்பவர். இவரை கஜான்சி ட்ரெஷரர் என்பார்கள். இவர் இங்கே ஓர் தர்மசாலை அமைக்க நினைத்து பின்பு விஸ்தாரமாக மடத்தையே கட்டிவிட்டார். இந்த மடம் ரயில் நிலையத்திற்கு மிகவும் அருகில் உள்ளது. அடியேனை வரவேற்க ஸ்ரீ ராம்நிவாஸ் பித்தி தம் குடும்பத்தாருடன் வந்திருந்தார். அச்சமயம் சிறு குழப்பம் ஏற்பட்டது. சுவாமி இந்த வழியாக வருவாரா இல்லை அந்த வழியாகவா என்று இப்படி ஓர் குழப்பம் ஏற்படுத்தியவர்கள் சிலர். எந்த சந்தர்ப்பத்திலும் மந்தரையும் கைகேயும் வந்துவிடுவார்களோ? நாங்கள் மடத்தை நெருங்க நெருங்க லேசாக தூறல் போட துவங்கியது. நல்ல சகுனம் என்று எண்ணிக்கொண்டோம். இந்த மடத்தில் பெரிய விஸ்தாரமான ஹால் ஒன்று உள்ளது. இந்த ஹால் நிரம்பி வழிந்தது. நாங்கள் உடன் கொண்டு சென்றிருந்த சிம்மாசனம் மேடையில் வைக்கப்பட்டு அதில் அடியேன் அமர்ந்தேன். ஹைதராபாத்தில் தெலுங்கு மொழி அதிகம் பேசப்பட்டாலும் மடம் இருந்த பகுதி பூராவும் நாம் பள்ளி ஹிந்து பேசுபவர்கள் அதிகம். ஆரம்பத்தில் கூட்டத்தினிடையே சிறு சலசலப்பு. சுவாமி தென் பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கிறாரே, எந்த மொழியில் பேசுவார்? ஒரு சமயம் அவர் பேசுவதை யாராவது ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார்களோ என அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். மேடைக்கு அருகே ஓர் திண்ணை போன்ற அமைப்பு. அங்கேதான் எங்களுடைய நித்திய திருவாராதன எம்பெருமானை எழுந்தருள பண்ண ஏற்பாடு. அந்த திண்ணைக்கு நேரே மேலே நெஞ்சை கொள்ளை கொள்ளும் அழகுடன் ஓர் கண்ணன் சித்திரம். மிகப்பெரிய படம். சின்ன கண்ணன் வெண்ணெய் தாழியில் கைவிட்டு வெண்ணெய் திருடுவதை போன்ற அழகிய வர்ணப்படம். மனதை அள்ளிச் செல்லும் அழகு. இந்த படத்தை பார்த்தவுடன் அடியேன் மனதில் ஓடியது லீலாசுகர் இயற்றிய கிருஷ்ண கர்ணாமிர்தம் பாடல் ஒன்று. அதை பாடி காட்டினேன். அவையோருக்கு கொள்ளை ஆனந்தம். ஆஹா, சுவாமி ஹிந்தியில் பேசப்போகிறார் என்று நிம்மதி அடைந்தார்கள். அவை நிசப்தமாகியது. கிருஷ்ண கர்ணாமிர்த ஸ்லோகத்தை விரிவாக விளக்கினேன். கஸ்துவம் பாலபலானுஜஹ் கிமிஹதே மன்மந்திராசங்கயா யுக்தம் தன்னவனீத பாத்ர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே மாதः கஞ்சன வத்சகம் மிருகயிதும் மாகா விஷாதம் க்ஷணா தித்யேவ வரவல்லவி பிரதிவச்ச கிருஷ்ணஸ்ய புஷ்ணாது நः கஸ்துவம் பாலபலானுஜஹ் கிமிஹதே மன்மந்திராசங்கயா யுக்தம் தன்னவனீத பாத்ர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே மாதः கஞ்சன வத்சகம் மிருகயிதும் மாகா விஷாதம் க்ஷணா தித்யேவ வரவல்லவி பிரதிவச்ச
கிருஷ்ணஸ்ய புஷ்ணாது நஹ என்னும் அற்புதமான ஸ்லோகத்தை விளக்கினேன். கோகுலத்தில் நந்தகோபன் திருமாளிகை அருகிலேயே வசித்தவள் ஒரு கோபிகை. சிறந்த வைராகியசீலை, கண்ணனையே உயிராக நினைத்து வாழ்பவள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் திருமேனியை தீண்டி ஆனந்திக்க நினைப்பவள். கண்ணன் அருகே வந்தால், கண்ணா இதோ பார், கன்னத்தில் ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிறது என்று கூறிவிட்டு அதை தட்டிவிடும் சாக்கில் அவன் திருமேனியை ஸ்பர்ஷிப்பாள். இவளுக்கும் அந்த யசோதை போல ஒரு நாளாவது கண்ணன் வெண்ணெய் களவு செய்கையில் கையும் களவுமாக பிடித்து வம்பிழுக்க வேண்டுமென்ற பேராசை இருந்தது. அதற்கான நேரமும் வந்தது. ஒரு நாள் இந்த கோபிகை பால் தயிர் விற்க வெளியே சென்றிருந்த பொழுது கண்ணன் இவள் வீட்டில் நுழைந்து பெரிய பானைக்குள் கைவிட்டு வெண்ணெய் திருடிக் கொண்டிருந்தான். கோபிகை வந்துவிட்டாள். தன் மனோரதம் நிறைவேறப் போவது கண்டு ஆனந்தமடைந்தாள். உரத்த குரலில், பயலே நீ யார் என்று வினவினாள். கண்ணன், நான் பலராமன் தம்பி என்றான். சம்பாஷணை தொடர்ந்தது. கோபிகை கூறினாள், என் வீட்டில் என்ன செய்கிறாய்? அதற்கு கண்ணன், அம்மா, இது உன் வீடு என்று தெரியவில்லை. இங்கே கோகுலத்தில் எல்லா மாளிகைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதால் இது எங்கள் வீடு என்று நினைத்து நுழைந்து விட்டேன். அதற்கு கோபிகை, அது போகட்டும், ஏன் வெண்ணெய் தாழிக்குள் கைவிடுகிறாய்? கண்ணன், என்னுடைய சிறிய கன்று ஒன்று காணாமல் போய்விட்டது. அது இந்த பானைக்குள் இருக்கிறதா என்று தேடுகிறேன். கண்ணனின் இந்த ஏலா பொய்யை கோபிகை வெகுவாக ரசித்தாள். கிருஷ்ணனுடைய இந்த மறுமொழி நம்மை ரட்சிக்கட்டும் என்கிறார் லீலாசுகர். மிக்க மகிழ்ச்சியடைந்த பக்தர்கள், சுவாமிஜி ஆரெக் ஸ்லோக், இன்னும் ஒரு ஸ்லோகம் என்ற பிரார்த்தனை வைத்தார்கள். இவ்வடியவன் விண்ணப்பித்தான். ராமோனாம் பபூவஹூம் தத்தபலா சீதேதிஹூம் தௌ பிதுர் வாச்சா பஞ்சவட்டி தட்டே விஹரதஸ்தாமாஹரத் ராவணஹ நித்ரார்த்தம் ஜனனீ கதாமிதி ஹரேர் ஹூங்காரதஹ ஸ்ருண்வதஹ சௌமித்ரே க்வதனுர் தனுர் தனுரிதி வியக்ராக்கிரஹ் பாதுனஹ என்னும் அதி அற்புதமான ஸ்லோகத்தை விண்ணப்பித்தான் இவ்வடியவன். அன்னை யசோதை குழந்தை கண்ணனை தொட்டிலிட்டு ஆட்டுகிறாள். கதை சொல்லும்படி கேட்கிறான் கண்ணன். அவனுக்கு ராமனின் கதையை சொல்கிறாள் அன்னை. யசோதா, ராமன் என்றொரு வீரன் இருந்தான். கண்ணன், யசோதா, அவன் மனைவி சீதை என்னும் அபலை. கண்ணன், அவர்கள் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய காட்டிற்கு சென்று பஞ்சவட்டிக்கரையில் வசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ராவணன் என்னும் கொடிய அரக்கன் சீதையை கவர்ந்து சென்றான். இதை கேட்டவுடன் குழந்தை கண்ணன் தொட்டிலில் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். உரத்த குரலில், சௌமித்ரே, எங்கே இருக்கிறாய்? எடு என் வில்லையும் அம்பையும் என்று பதறினான். இந்த பதட்டம் எம்மை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் லீலாசுகர். இந்த சுவைமிக்க கிருஷ்ணா கர்ணாமிர்தம் பாடலை இயற்றியவர் லீலாசுகர். இவர் இயற்பெயர் பில்வமங்கல சுவாமி என்பது. ஆனால் லீலாசுகர் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும். கிபி 1200 முதல் கிபி 1280 வரை வாழ்ந்த மகான். வித்யாபீடம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் நாச்சியார் பெருமாள் அருளால் நம்முடைய சாத்துர்மாசிய விரதம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. சாத்துர்மாசிய துவக்கத்தில் நடந்த ஓர் நிகழ்ச்சியை அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே ஸ்ரீரங்கத்தில் வானமாமலை பீடத்திற்கு சொந்தமான நிலம் உள்ளது. அதில் சில வில்லங்கங்கள் இருந்தன. அவை அகற்றப்பட்டு அங்கிருந்த குப்பை கூளங்கள் அகற்றப்பட்டு சுத்தமான பிளாட்டாக காட்சியளிக்கிறது. இங்கே வானமாமலை பீடம் நடத்தும் ஓர் வித்யாபீடம் அமைக்க எண்ணம் உள்ளது. இந்த முயற்சிக்கு பிரேரகராக அமைந்தவர் ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. 3/7/12 அன்று இந்த விஸ்தாரமான நிலத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த இடத்தை காண்பித்து
சில வடநாட்டு நிறுவனங்கள் மூலம் நிதி உதவி பெற வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளது. இந்த முயற்சி பெரும் வெற்றியாக அமையும் என்று நம்புகிறோம். ப்ராஜெக்ட் வில் பி a grand success. திருவல்லிக்கேணி சாதுர்மாசிய விரதம் பக்திவார விழா நாரதகான சபா. ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்றவுடன் சில நிகழ்ச்சிகள் நினைவிற்கு வருகின்றன. 2009 வருடம் திருவல்லிக்கேணி மடத்தில் சாதுர்மாசிய விரதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அச்சமயம் நாரதகான சபாவினர் பக்தி வார விழா என்ற வைபவத்தை ஒரு வாரம் நடத்தினார்கள். எல்லோருக்கும் மிகவும் அனுபவியமாக நடந்தது. இந்த விழா துவக்கத்தன்று இவ்வடியவனை தலைமை தாங்க அழைத்திருந்தார்கள். தீப பிரஜ்வாலனம் செய்து அடியேன் துவக்கி வைத்தேன், உரையாற்றினேன். அச்சமயம் மேடையின் ஓரத்தில் இருந்த திரைச்சீலைக்கு அருகில் நின்றிருந்தார் ஸ்ரீமான் கிருஷ்ணன். அடுத்து அவர் உபன்யாசம் நடக்க இருந்தது. அடியேன் இதற்கடுத்து வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டி மடத்துக்கு திரும்ப வேண்டி இருந்ததால் மேடையை விட்டு இறங்கினேன். அச்சமயம் கிருஷ்ணன் சுவாமி, சுவாமி, தேவரீர் ஆற்றிய உரை அதி அத்புதம், அதி அத்புதம் என்று 2 முறை கூறி மகிழ்ந்தார். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் என்றவுடன் நினைவிற்கு வருவது அவர் நடத்தி வரும் கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட். கிஞ்சித்காரம் என்றால் சின்ன கைங்கரியம் என்று பொருள்படும். இதன் மூலம் வரும் பொருளை சத்விநியோகம் செய்து பல நல்ல காரியங்களை சிறப்பான முறையாக செய்து வருகிறார் கிருஷ்ணன் சுவாமி. ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் செய்யும் மிகப்பெரிய கைங்கரியம் ஒன்று உண்டு. தம்முடைய கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் சார்பாக வருடா வருடம் பல துறைகளில் சிறந்த சேவையாற்றும் 16 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிட்டேஷன் மொமெண்டோ, பாராட்டுதல், நினைவு பரிசு மற்றும் பொற்கிழி தந்து கௌரவிக்கிறார். இதில் தேர்ந்தெடுக்கப்படும் துறையினர் அர்ச்சகர்கள், ஆகம பண்டிதர்கள், அதாவது பாஞ்சராத்திரம் மற்றும் வைகானச ஆகம பண்டிதர்கள், வேத வித்துக்கள், அத்தியாபகர்கள், உபய வேதாந்த பிரவக்தாக்கள், கைங்கரியப்பரர்கள், மாலாக்காரர்கள், நந்தவன கைங்கரியம் செய்பவர்கள் ஆகியோர். ஒவ்வொரு துறையிலும் 2 பேரை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கிறார்கள். இதற்கு சிரமமும் அதிகம், அதிக தனமும் தேவை. இந்த பரிசளிப்பு விழா சென்னை தேனாம்பேட்டை காமதேனு பல்பொருள் அங்காடி எதிரில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 5000 6000 பேர் அமரலாம். தாழ்வாரங்களிலும் நாற்காலிகள் போட்டால் 10,000 பேர் சுலபமாக அமரலாம். அன்றைய தினம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. அடியேன் தலைமையேற்க மேடையில் அமர்ந்தேன். கௌரவிக்கப்படுபவர்கள் ஏறி வர மரத்தாலான படிகட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. பரிசு பெற்றவர்களுக்குள் பலர் அடியேனுக்கு அறிமுகமானவர்கள். அன்று அடியேன் மட்டுமே பேச்சாளர், வேலுக்குடி சுவாமி ஒருவரே அறிவிப்பாளர். இந்த நிகழ்ச்சியின் மகத்துவமும் கூடியிருந்தவர்கள் வரவேற்பும் மனதை நெகிழ்வித்தது. அன்று அடியேன் உரையாற்ற தரப்பட்டிருந்த தலைப்பு இன்றைய வைஷ்ணவம். மனம் நெகிழ்ந்திருந்ததால், வேலுக்குடி சுவாமி, இதுதான் காணும் இன்றைய வைஷ்ணவம் என்று ஆரம்பித்தேன். பலத்த கரவோசை கிளம்பியது. அதற்கு பிறகு அடியேன் உரையும் சரியாக மேளம் கட்டி மிகச் சிறப்பாக அமைந்தது. திருப்புல்லானி அர்ச்சகர் சுவாமி. அடியேன் மனதை நீர்ப்பண்டமாக உருக்கிய நிகழ்ச்சி இந்த விழாவில் நடைபெற்றது. திருப்புல்லானியை சேர்ந்த 94 வயது அர்ச்சகர் கௌரவிக்கப்பட்டார். இவர் 70 வருடம் அர்ச்சகராக கைங்கரியம் செய்த பெரியவர். ஒருவர் வாழ்நாளில் 70 வருடங்கள் என்பது மிக நீண்ட காலமல்லவா? பரிசு பெற்ற ஒவ்வொருவரின் பெயரையும் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அறிவிக்க அவர்கள் மேடையேறி வந்து அடியேன் கரங்களால் பொன்னாடை போர்த்த பெற்று பரிசு பெற்று சென்றார்கள். திருப்புல்லானி சுவாமியின் முறை வந்தது. அவர் பெயரை அறிவித்தவுடன் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மிகவும் வயது முதிர்ந்து தளர்ந்து இருந்த அர்ச்சகரால் மேடை ஏறி வர முடியவில்லை. என்ன செய்யலாம்? அர்ச்சகர் சுவாமியை ஒரு நாற்காலியில் அமரச் செய்து மேடை மேல் தூக்கிச் செல்லலாமா என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. அடியேன் அனைவரையும் கையமர்த்தினேன்.
யாரும் சிரமப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு பொன்னாடையை கையில் எடுத்துக்கொண்டு மேடையை விட்டு இறங்கி அந்த வயோதிக அர்ச்சகர் சுவாமி அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று பொன்னாடையை அணிவித்து மகிழ்ந்தேன். பாவம், அவர் எழ முயற்சி செய்தார். அவரை கையமர்த்தி, சுவாமி, எம்பெருமான் அர்ச்சக பராதீன அகில ஆத்ம சித்திஹி என்கிறபடி அர்ச்சக பராதீனனாக இருப்பவன். தேவரீர் புருஷகாரத்தால் தான் நாங்கள் அவனை சேவிக்கிறோம். உம்மை கௌரவித்து இவ்வடியவன் சத்தை பெறுகிறான் என்று கூறினேன். அவை முழுவதும் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்கள். த என்டையர் crowd stood up. மனதை உருக்கும் நிகழ்ச்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராகவ தீக்ஷிதர். இந்த விழா நடந்த அன்று ஒரு சோகமான விஷயமும் நடந்தது. அடியேனுக்கு மிகவும் பரிச்சயமானவர் மன்னார்குடி ஸ்ரீ ராகவ தீக்ஷிதர் என்பவர். இந்த பரிசளிப்பு விழாவில் அவரும் கௌரவிக்கப்பட்டார். பரிசு பெற்றவுடன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் வேறொரு நபருடன் ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து சென்றார். ரவுண்டானா அருகில் சென்ற ஸ்கூட்டர் விபத்துக்குள்ளாகி பரமபத பிராப்தி அடைந்தார். என்ன விந்தை! பரிசு வாங்கியவுடன் உயிர் நீக்க வேண்டும் என்பது அவர் விதியோ? வேதாந்த அர்த்தங்கள் நம் மனதில் நன்றாக விழ வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் இம்மாதிரி விஷயங்களை நடத்துகிறானோ? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு இழப்பு நேர்கையில் மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுவதால் மனம் ஸ்திரத்துவம் அடையாது. இந்தோர் சாத்துர்மாசிய விரதம். மத்திய பிரதேசத்தின் தலைநகர் இந்தோர். இங்கே ஸ்ரீ விஷ்ணு பிரபன்னாச்சாரியா அமைந்துள்ள விஸ்தாரமான மடத்தில் ஒருமுறை சாத்துர்மாசிய விரதம் நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே தினமும் இவ்வடியவன் பிரவச்சனம் நடைபெற்றது. இங்கேயெல்லாம் இரவு 9 மணிக்குத்தான் உபன்யாசங்கள் தொடங்கும். முதலில் நந்தோத்சவம் கொண்டாடுவார்கள். பக்தர்கள் வசுதேவனாகவும் தேவகியாகவும் வேடங்கள் தரித்துக்கொண்டு குழந்தையான கண்ணனை கூடையில் வைத்துக்கொண்டு அழகாக நடிப்பார்கள். இந்த சம்சார காராகிரகத்திலிருந்து நம்மை விடுவிக்க காராகிரகத்தில் தோன்றினான் கண்ணன் எம்பெருமான். பிறந்தவுடன் கூடையில் தன்னை வைத்து கோகுலத்தில் விடும்படி பணித்தான். இந்த நந்தோத்சவம் முடிந்தவுடன் அடியேன் பேச வேண்டும். உள்ளே கண்ணன் அனுபவம் என்ற பக்தி வெள்ளம், வெளியே யமுனை வெள்ளம். உரையாற்ற ஏற்ற சூழ்நிலை நிலவியது. அடியேன் பேசத் தொடங்கினேன். ராமர் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தவுடன் எங்கே பார்த்தாலும் ராமர் பேச்சாகவே இருந்தது. ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாஹா. ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமபூதம் ஜகதபூத் என்று எங்கும் ராமனே நிறைந்திருந்தான். மாரீச்சன் ராவனின் மாமன். இவனை அழைத்து ராமனை அழித்துவிட்டு வரப்பணித்தான். ராவணன் இல்லாவிட்டால் தன் சந்திரஹாசம் என்னும் வாளுக்கு பலியாக வேண்டும் என்று அச்சுறுத்தினான். பார்த்தான் மாரீச்சன், இந்த கொடியவனின் வாளுக்கு பலியாவதை காட்டிலும் பகவான் ஸ்ரீராமனின் கோதண்டத்திற்கு பலியானால் அந்த ஸ்பர்ஷத்தால் மோட்சம் கிடைக்கும் என்று எண்ணி மாயமானாக ஸ்ரீராமன் முன்பு வந்து அவன் கையால் மடிந்தான். அந்த ஜீவாத்மா நேராக மோட்சத்தை அடைந்தது. அந்த மான்தோலை ராமன் தனக்கு ஆசனமாக ஆக்கிக் கொண்டான். தர்பை ஆசனத்தின் மீது மான்தோலை பரப்பி பவித்திர பாணியாக க்ஷத்ரிய தர்மங்களை அனுஷ்டித்தான் ஸ்ரீராமன். இதேபோல் துவாபர யுகத்தில் எங்கு பார்த்தாலும் கண்ணன் என்கிற பேச்சே நிறைந்திருந்தது. அவனுடைய அப்பதானங்களை வீரச் செயல்களை பேசி காலம் கழித்தனர் மக்கள். கண்ணனை பற்றி பேசுவதே அவர்களுக்கு சத்காலக்ஷேபம் ஆயிற்று. அன்று லீலாசுகரின் பாடல் ஒன்றை விண்ணப்பித்தேன். விக்ரேது காமாகில கோபகன்யா முராரி பதார்ப்பித சித்தவிருத்திஹி தத்யாதிகம் மோகவச்சா தவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி என்ற பாடல். கோகுலத்தில் ஒரு நாள் ஆயர் சிறுமிகள் அவர்கள் வழக்கப்படி பால், தயிர், வெண்ணெய் ஆகியவற்றை விற்க புறப்படுகிறார்கள். அவரவர்கள் வீட்டில் பெரியவர்கள் இந்த பண்டங்களை கூடைகளில் வைத்து
ஆயர் சிறுமிகளின் தலையில் ஏற்றி விற்றுவிட்டு வர அனுப்புகிறார்கள். அந்த பெண்களின் உடல்கள்தாம் இந்த வேலைகளை செய்கின்றனவே தவிர மனங்கள் முழுவதும் கண்ணனின் நினைவே. முந்தைய தினம் அவனுடன் கூடி கழித்த இனிமையான நினைவுகள் மட்டுமே அவர்கள் சித்தத்தில் உள்ளன. அந்த அனுபவத்தில் மயங்கி கிடக்கிறார்கள். வேறு எந்த நினைவும் இல்லை. ஆனாலும் வீட்டிலுள்ள பெரியவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். ஆகையால் பால், தயிர், வெண்ணெய் ஆகியவற்றை விற்க தெருவில் இறங்குகிறார்கள். பால் வாங்கவில்லையோ, தயிர் வாங்கவில்லையோ, வெண்ணெய் வாங்கவில்லையோ என்றல்லவா கூற வேண்டும். ஆனால் இந்த பேதைகள் கூவியது என்ன தெரியுமா? கோவிந்தனை வாங்கவில்லையோ, தாமோதரனை வாங்கவில்லையோ, மாதவனை வாங்கவில்லையோ என்று கோபிகைகளின் மிக உன்னதமான பக்தி பாவனையை விளக்கும் ஸ்லோகம் இது. சிந்தயந்தி சரித்திரம். இவர்களுக்குள் ஒரு பெண் கண்ணனின் பரிவாற்றாமையை தாங்காமல் மிகவும் உடல் நலிந்திருந்தாள். இவள் விற்பனைக்கு வெளியே புறப்பட வீட்டில் உள்ளவர்கள் தடுக்க கண்ணனை தியானித்துக் கொண்டு அங்கேயே மயங்கி விழுந்து உயிர் நீத்தாள். இவள் பெயர் தெரியவில்லை. ஆனால் கண்ணனை குறித்த சிந்தனை வயப்பட்டு பரமபதத்தை அடைந்ததால் இவள் சிந்தயந்தி என வழங்கப்படுகிறாள். இந்த பிரவச்சனத்தை மிக மிக ரசித்த சபையினர் இன்னொரு ஸ்லோகம் கூறும்படி பிரார்த்தித்தார்கள். அடியேனும் விண்ணப்பித்தேன். கிருஷ்ணேனாம் கதேன ரந்து மதுனாமிருத் பக்ஷிதா ஸ்வேச்சயா தத்யம் கிருஷ்ணக ஏவமாக முசலி மித்யாம்ப பஷ்யானனம் வியாதேஹீதி விதாரிதே சிசுமுகே திருஷ்ட்வா சமஸ்தம் ஜகத் மாதாயஸ்ய ஜகாம விஸ்மயபதம் பாயாத் சனஹ் கேசவஹ என்னும் ஸ்லோகம். கிருஷ்ணனின் நண்பர்களுக்கு அவன் மீது என்ன கோபமோ, தங்கள் பங்கான வெண்ணெயை தர மறுத்திருப்பானோ என்னவோ, அன்னை யசோதையிடம் அவனை வசமாக மாட்டிவிட தீர்மானித்தார்கள். எல்லோரும் கூடிச் சென்று, அம்மா, கண்ணன் மண்ணை தின்கிறான் என்று புகார் செய்தார்கள். யசோதை, யார் சொன்னது என்று கேட்க, உலக்கையை கையில் வைத்திருக்கும் பலராமன் சொன்னான் என்றார்கள். அன்னை, கண்ணா, இது உண்மையா என்று கேட்க, கண்ணன், அம்மா, இது சுத்த பொய், நான் மண் தின்னவில்லை என்று சாதித்தான். எங்கே, வாயை திறந்து காட்டு என்று யசோதை கேட்க, கண்ணன் வாய் திறந்து 7 உலகங்களும் தன்னுள் இருப்பதை அன்னைக்கு காட்டித் தந்தான். அர்ஜுனன் பாரத போர்க்களத்தில் கண்ட எம்பெருமானின் விஸ்வரூபத்தை யசோதை சின்ன கண்ணனின் வாயுள் கண்டாள். தானே அனைத்துக்குள்ளும் அந்தர்யாமி என்பதை அன்னைக்கு காட்டித்தந்தான் சிறு பிள்ளை கண்ணன். இந்த பாட்டிற்கு தோல் தீண்டியாக இருப்பது பெரியாழ்வார் பாசுரம். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிரும் மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. பெரியாழ்வார் திருமொழி 1:1-6. லீலாசுகர் கண்ணன் ஓடி விளையாடும் பாலகன் பருவத்தில் மண்ணை தின்று தன் வாயுள் உலகம் காட்டியதாக பாடுகிறார். பெரியாழ்வாருக்கு இத்தனை பொறுமை இல்லை. கண்ணன் தன் வாயுள் உலகை காட்டியதை மங்களாசாசனம் செய்ய 5-6 வருடங்கள் காத்திருக்க அவர் தயாராக இல்லை. ஆகையால் கண்ணன் சின்னஞ்சிறு குழந்தையாக பிறந்து சில நாட்களேயான சிசுவாக இருந்த பொழுதே தன் அன்னை நீராட்டுகையில் தன் வாயுள் உலகத்தை காட்டியதாக அருளிச் செய்கிறார் தமது பெரியாழ்வார் திருமொழியில். மங்களாசாசனம் பண்ணி பழுத்த நாவை உடையவர் பெரியாழ்வார். அதுவே அவர் தொழில். மங்களாசாசனம் செய்யும் பெரிய பாக்கியம் அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது. திவ்ய தேசங்களுக்கு சென்று சேவிக்கையில் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வது மிகவும் சிறந்தது. பக்த ஜெயதேவர் பற்றி. கிருஷ்ணனின் லீலைகளை அனுபவித்து பாடிய மற்றொரு மகான் ஜெயதேவர். ஒடிசாவில் பிறந்து வாழ்ந்த இவர் இயற்றியது அஷ்டபதி. 8 பதங்கள் மிகவும் புகழ் பெற்றவை.
கோபிகைகள் கண்ணனுடன் கூடியிருக்கும் தசை சம்யோகம் என்றும், அவனை பிரிந்து ஆற்றாமையால் துன்புறும் நிலை விப்ரலம்பம் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன. இந்த இரு நிலைகளில் விப்ரலம்ப ஸ்திதிக்கு ஏற்றம் அதிகம். இந்த நிலையை வர்ணிப்பதே ராசக்கிரீடை. இது அவன் ஏற்படுத்தும் மாயை. இந்த நிலையை அனுபவித்து ஜெயதேவர் எழுதிய அஷ்டபதி பாடல் சந்தன சச்சித நீல கலேபர என்னும் பாடல். இதை பந்துவராளி ராகத்தில் பாடுவது பழைய பத்ததி. ஆனால் அடியேன் இந்த பாட்டை பூபாலி ராகத்தில் பாடவே விரும்புகிறேன். பூபாலி நம் மோகன ராகத்தை போன்றது. அந்த மோகனனை பாட மோகன ராகம் ஏற்றதல்லவா? பாகவதத்திலும் ராசக்கிரீடை விவரிக்கப்பட்டுள்ளது. விப்ரலம்ப தசையில் இருந்த கோபியர் ஒவ்வொருவருடனும் தான் இருப்பதாகவும், அவளுக்காகவே குழலிசைப்பதாகவும் ஆடுவதாகவும் பிரமை ஏற்படுத்தி அவர்களை திருப்தி செய்கிறான் கண்ணன். 2 கோபிகைகளுக்கு இடையில் ஓர் கண்ணன், 2 கண்ணன்களுக்கு இடையில் ஓர் கோபிகை என்று வர்ணிப்பதாக லீலாசுகரின் பாடல் அமைந்துள்ளது. அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா அங்கனா மங்கனா மந்தரே மாதவா இத்தமா கல்பிதே மண்டலே மாத்யகா வேணுனா சஞ்சகௌ தேவகீ நந்தனா வேணுனா சஞ்சகௌ தேவகீ நந்தனா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.